அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஈவினிங் மாய பிம்பம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தை சுரேந்தர் அப்படின்றவர் இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. எல்லாருமே புதுமுகங்கள் நடிச்சிருந்தாங்க. அதனால என்னமோ நினைச்சுதான் நானே படம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா படம் போக 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 அந்த படத்தின் மேல ஒரு ஈர்ப்பு நினைவுக்கு வந்துச்சு. ஐஸ்வரிவேல் உடைய மகன். நானே நிறைய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என் படமா இருந்தா கூட எனக்கு சிரிப்பு அப்படின்னு வந்தாதான் நான் சிரிப்பேன். நான் சிரிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். ஆனா இந்த படத்துல நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விழுந்து சிரிச்சேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்னு இன்னும் ரொம்ப ஆர்வமா பார்க்கும்போது அந்த ஜீவா கேரக்டரும் அந்த சுமதி என்ற ஹீரோயின் கேரக்டரும் ரொம்ப 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 என்ன மட்டும் இல்ல, டெஃபினட்டா படம் பார்க்கறவங்க எல்லாரையுமே அது ரொம்ப கவரும். அதுல எந்த விதமான டவுட் இல்லை. அந்த கிளைமேக்ஸ என்னால இப்போ நினைச்சா கூட உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் நீங்க எல்லாரும் நிச்சயமா கண்டிப்பா அந்த படத்தை மாய பிம்பத்தை நாளைக்கு எல்லா தியேட்டர்லயும் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அதனால நான் அந்த டைரக்டரை அவரை கூப்பிட்டு என்னுடைய வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல அடுத்த படம் அவரு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவரும் அதுக்கு ஓகே சொல்லி இன்னைக்கு அவரோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். சார் வாங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆயிடுது இல்லையா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நம்ம படம் ஒண்ணு பண்ணுவோம். நீங்கப்பா இந்தாங்க.